அப்படி வீடியோ எடுத்து போடுவேன் யூடியூப்ல. நம்ம எங்கே போகிறோம்? ஓமனியா காலையில் முடிக்காமல் வந்ததே 12 மணிக்கு. இந்த 3:30 திருப்பி கூட்டிட்டு போகிறாங்க. குடும்பத்தை வந்து 12 மணிக்கு இந்த 3:30 திருப்பி கூட்டிட்டு போகிறாங்க. கொண்டு வந்து அவனை சேர்க்க போகிறாங்க, கொண்டு விட போகிறாங்க நிறைய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, களுவாஞ்சிக்குடியிலேருந்து ஓமனியம் மடவுக்கு தான் நம்ம போகிறோம். ஓமனியம் என்ன தெரிஞ்சுக்கும், நம்ம அதாவது புலனறுவைக்கு பக்கத்தில் நிறைய பேர் போயிருப்பீங்க. நானும் போனதில்லை, அங்கே அந்த ரோடெல்லாம் போயிருக்கேன். நான் ஓமனியம் மடவுக்கு தனி ஒரு வீடியோ எடுத்ததில்லை. நம்மளோட ப்ரோவாக்கில் எடுத்துக்கானுகள் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். இது என்னதுக்காக ஓமனியம் மடவுக்கு போன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீதன் ஃப்ரெண்டில் வந்து அவங்களோட வளவு இருக்குது. அதை வளவுண்டா இந்த வயல் காணி இருக்காங்க, அதை வெள்ளாமல் விதைச்சிருக்காங்க. அப்போ அந்த நெல் கட்டுறதுக்கு தான் போகிறாங்க. இப்போ அது துணைக்கு தான் என்னோடய ப்ரோவும் போகிறாரு. இப்போ அந்த அறுவடையெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ அறுவடை செஞ்சு முடிஞ்சு இப்போ நெல் மூலிகை கட்டுறது தான் போகிறாங்க. அதுதான் மிஷின் எடுத்து போகிறாங்க. போகிற வழியில் நிறைய இடங்கள் வந்து அந்த ட்ராவல் வீலில் நீ பார்க்கலாம். அதுவும் விடிய காலையில் 3 மணிக்கு தான் புறப்பட்டுருக்காங்க. போகும்போது அந்த 3 மணிக்கு அந்த ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த ரோட்டெல்லாம் பார்ப்பீங்க. அப்படியே நிறைய பேருக்கு அது அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் முதல்ல அங்கே இருக்கும்போது வேலைக்கு போகும்போது, அதாவது கொழும்புக்கு நவலக்கோக்கமலை வேலை செஞ்சாலும் தெரியும். அந்த டைமில் நான் 1 மாதத்துக்கு ஒருக்கா லீவுக்கு வரேன். நான் அந்த டைமில் இங்கேருந்து போகிறேன். நான் விடிய கால நேரத்தில் போனால் அந்த வெயிலுக்கு மேல் போகணுன்ட்டு போகிறேன். நான் அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. இதே மாதிரி நிறைய அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ கிளப்போம். அங்கே கூட்டிட்டு போகிறாங்க, எங்கே கூட்டிட்டு போகிறாங்க தெரியல. போனது எங்கே கூட்டிட்டு போகிறாங்க சொல்கிறேன். டைம் வந்து 3:30 எங்கே போகிறோம்னு சொல்கிறோம். எனக்கு ஏரியில் எங்கே கூட்டிட்டு போகிறாங்க, பாப்பா எங்கே போகிறாங்க. எல்லாருமே களுவாஞ்சி அதில் இந்த சிக்கலாம் வந்துருக்கு. எல்லாருத்தையும் சிக்கல ஒரு 12 மணிக்கு போகிறவோ, ஒரு 6 மணி நைட்டு 12 மணிக்கு போகிற 6 மணி வரை கிடையாது. இந்த மாதிரியால வேலைங்க நீங்கள் எனி டைம் போடுங்க. அப்படியே வீடியோ எடுத்து போடுவேன் யூடியூப்ல. களுவாஞ்சி சந்தி, டெலிகாம் சந்தி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கழுதாவளைக்குள்ள வந்துட்டோம். கழுதாவளைண்டா எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே போகிற வழியிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். இവിടുത്തെ தான் நம்ம தூரத்துக்கு போகிறாக்கில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போகிற வழக்கம். அதே மாதிரி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவடத்துலேருந்து போவோம். போகிற வழியில் உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றி. இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து போகிறது நிறைய பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இதுதான் வழி பிள்ளையார் கோயில். இது இங்கே கும்பிடுவோம். வாங்க, உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கல்லடி பிள்ளையார் நம்ம எங்கே போகிறோம்? ஓமனியா காலையில் முடிக்காமல் வந்ததே 12 மணிக்கு. இந்த 3:30 திருப்பி கூட்டிட்டு போகிறாங்க. குடும்பத்தை வந்து 12 மணிக்கு இந்த 3:30 திருப்பி கூட்டிட்டு போகிறாங்க. கொண்டு வந்து அவனை சேர்க்க போகிறாங்க, கொண்டு விட போகிறாங்க நிறைய. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதில் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, 6:50 வந்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் சத்தத்தால் ஒன்றும் விளங்குதில்லை. ப்ரோட கையில் மைக்கில் அதால் அவனுக்கு ஒன்றும் விளங்காது அவன் கதைக்கிறது. அதால் தான் நான் இப்போ பேக்ரவுண்டில் கொடுத்துட்டுருக்கேன்.
உண்மையாகவே நாடு சொர்க்கம்தான். நம்ம நாடை மிஸ் பண்ணுறோம் உண்மையாகவே. அந்த அளவுக்கு பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. எந்த டைமில் பார்த்தாலும் நம்ம நாடு எவ்வளோ பார்த்தாலும் அழகாக இருக்குது. அது நம்மளோட ஊர் மட்டக்களப்பு சொல்லி வேலையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அழகாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பரியாவில் வந்து இப்போ காத்தாங்குடிக்கில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நம்ம காத்தாங்குடி தெரிந்தானே, எந்த டைமும் லைட் வெளிச்சத்தில் நம்ம ஷார்ட் வீடியோ எடுக்கும்போது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கு தான் இந்த காத்தாங்குடி இவ்வளோ அமைதியாக பார்க்கும் காலையில். இப்போ நம்ம ஒருத்தர் 4 மணிக்கு வந்து சேர்ந்துருப்போம் நினைக்கிறேன். மிஷினில் வர கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கேருந்து என்னத்துக்கு ஓமடியாமலுக்கு போகிறேன்னா, நான் உங்களுக்கு இன்டர்வியூவிலே சொல்லியிருப்பேன் என்ன காரணம் வந்து. இங்கே நம்மளோட ப்ரோ இருக்கார், நம்மளோட நண்பன் இருக்கார், அந்த மிஷின் ஓடி போகிறாரே, இவருக்கு அங்கே வந்து வயல் காணி இருக்கு, அங்கே வெள்ளாம் விதைச்சிக்காரு. இப்போ அந்த நெல் மூடை கட்டுறதுக்காகத்தான் போய் கொண்டிருக்கேன். நெல் மூடையை கட்டி அங்கே கொடுத்துருவோம். அந்த என்ன நெல் வாங்குறாக்களுக்கு விற்றுருவோம், விற்று போட்டு திரும்பி வந்துடுவோம். இது வந்து காத்தாங்குடி சிக்னல் ஏரியா, பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஏரியாவில் இப்படி லைட் பற்றி கொண்டு இருக்குது, சோப்பு மஞ்சு இந்த டைமில். ஆனால் இங்கே விட்டு எனி டைம் வந்து போகலாம். ஆனால் நம்ம பரவாயில்ல, களுவாஞ்சிக்குடி இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் நம்மளோட ஊரெல்லாம். கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் இந்த இடம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? நான் மழை வெள்ளத்தில் வந்து பைக்கில் போகலாம், அந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ரவுண்டை போட்டுக்கு மேலால் தண்ணி ஓடுது. அதுக்குள்ளேயும் டிக்டாக்லாம் பண்ணி சும்மா என்ஜாய் பண்ணியிருந்தது 2-3 பொம்பளை பிள்ளையோ ஒரு பொடியை சேர்ந்து விடத்தை. அப்போ அந்த டைமில் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டேன். நான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடுதல் ஆகல பார்த்துனீங்க. கிட்டத்தட்ட நல்லா வியூஸ் போனது, 15,000 பீச் போனது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், யாரும் கெஸ் பண்ணியிருந்தீங்கடா. இப்போ நம்ம ஏறாவூருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஏறாவிட்டாங்க, ஏறாவூரே விரைச்சொலி போய் கிடக்கு. இந்த டைமில் விரைச்சொலி தான் போய் கிடக்குன்னு எனக்கு பேசுவீங்க எல்லோரும். ஆனால் இந்த டைமில் மட்டும்தான் இப்படி போகலாம். ஏறாவூர் காத்தாங்குடியில் தான் தெரியுதானே. மற்ற டைமில் வாகனத்தால் போகவே முடியாது, அவ்வளவு க்ரௌடாக இருக்கும் வாகனங்கள் வந்துருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓட்டமாடிக்கு வந்துட்டோம். வாயெல்லாம் உளருது. ஓட்டமாடியில் வந்துட்டோம். காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் அந்த சூரியன் வார நேரம் தானே, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ சரியான பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த புகைமூட்டம் இருக்க காரணம் வந்து அவ்வளவும் பனி, சரியான பனி பெய்கிறபடியாக தான் அந்த வீடியோ அந்த கிளியர் இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் வந்து ட்ரெயின் வர நேரம், அதாவது கொழும்புலேருந்து ட்ரெயின் வர நேரம். இப்போ ட்ரெயின் ஒன்று வந்துருக்கு. அதான் நம்ம நண்பர்களாம் இப்போ வாகனத்துக்கு பின்னுக்கு நிற்காங்க. பாருங்க ட்ரெயின் வர டைம் எப்படி இருக்குன்ட்டு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சூரிய பகவான் வாராரு. சூரிய பகவான் இங்கேயும் கொஞ்சம் வந்து போங்க அடிக்கடி. அங்கே நாட்டில் மட்டும் இருக்காமல் இங்கே தான் மெயினாக வேணும்.
உண்மையாக நான் ரிங்கு போய்க்கல வாகனத்தில் இருந்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கும்போது சூரிய பவன் காலையில் நேரத்தில் வருவார், அந்த சீன்றைக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து வாகர ரோட்டில் போனேன், வாகர ரோட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெயின் வருது, அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரெயின் வந்த பிறகு அதை பாருங்கள், அதையும் பார்த்துட்டு வாங்க. ഹോട്ടലിൽ കൊണ്ടുപോകണമല്ലോ വന്നാൽ பார்த்தீங்க தானே, அதுக்காண்டி தான் நான் வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்குறேன். ஏனெண்டா அப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை அதில் சவுண்டாலேயே நிறைய பேர் இந்த காட்சியை ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க, பார்க்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் போடுறேன். பாருங்கள், இங்கே ஓட்டமாளிகை அங்கால என்னென்ன ஊரில் இருக்குது. நானும் உங்களை மாதிரி புதுசாக உங்களுக்கு அப்டேட் தர போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஓட்டமாவடி அடுத்த ஒரு பாலம் கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாலத்து வியூ இருக்குது தானே, நீங்கள் எனி டைம் அந்த பாலத்தால் போவைக்கல போய் சொல்கிறேன்டா. நீங்கள் யாரும் பைக்கு ஓடிட்டு போவைக்கல வீடியோ எடுக்காதீங்க. பைக்கு பின்னுக்கு இருக்கீங்க தானே, பின்னுக்கு இருக்கிற ஆள் வந்து வீடியோ எடுத்து ஷார்ட் வீடியோ டிக்டாக்ல எதுலையும் போட்டு பாருங்கள், உண்மையாக ரீச் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. வாகனத்தில் இருந்தும் வீடியோ எடுத்து பாருங்கள். நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது நம்ம ஆரம்ப காலத்துலேயே நம்ம இந்த இடமெல்லாம் நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டு விட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் பார்த்துருப்பீங்களே தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போனதுண்டு. இங்கே பக்கம் ட்ரெயினே வரையலாம் இருந்தது, அவ்வளோதுக்கு இருந்தது. இது வந்து பழைய பாலமா மங்களகிறது. இது பழைய பாலம், இது புது பாலம். சரியா, இது கனகாலம் கட்டுப்பட்டது. இது எத்தனையாம் ஆண்டு அதெல்லாம் போய் கிண்டி கிளறி பார்க்க இப்போதைக்கு முடியாது, தேடி பார்க்கலாது. தெரிஞ்சாக்களுக்கு கீழே வேண்டாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வேண்டாம் தெரிஞ்சுக்கொள்கிறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் அப்போ தேட இல்லாது. இங்கே பாருங்க, காலையில் சின்ன சின்ன பொடின்னு எல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டானுகள். இது மீதண்ட மருமகனோ தம்பியோ நினைக்கிறேன். தம்பியோ மருமகன் தெரில, யாரும் தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து ரவுண்ட் அபவுட். ஆனால் இந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து பகலில் ஒரு நேரத்தில் வந்தீங்கன்னா காலையில் போகிற ஒரு நேரத்தோட அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு வடிவாக இருக்கும். நான் சொன்னேன் சரியான பனி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு புள்ளி அடிக்கலாம் சில நேரம். எனக்கு அவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது இந்த பனி.
யாரெல்லாம் நாட்டை உண்மையாகவே மிஸ் பண்ணுறீங்களுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாரெல்லாம் நாட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு. நானும் உங்களை மாதிரி தான் உண்மையாகவே நாட்டை சரியாக மிஸ் பண்ணுறேன். இந்த டைமில் எனக்காக மெனக்கெட்டு வீடியோ எடுக்காடுகள் உண்மையாகவே என்னத்தை சொல்கிறது நன்றி என்ற வார்த்தையில் அடக்கணும் முடிக்க இல்லாது. ப்ரோக்கும் நண்பன் மீதனுக்கும் திரும்பி நான் சொல்கிறேன் நன்றி. என்று அவ்வளோ பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க செட்டியான பனி. இங்கே சாப்பாடு கடைக்கு இங்கே போகிறானுங்களா? இவங்கள மாட்டு வண்டியில் கனகாலத்துக்கு பிறகு மாட்டு வண்டியில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓட்டைக்கு பண்ணுறாங்க. இது வந்து பஸ் எங்கள் தூரத்துலேருந்து வர தெரிந்தானே உங்களுக்கு. அங்கே ட்ரிங்கோலேருந்து வரும், கொழும்புலேருந்து வரும், பதுல கண்டி அங்கேருந்து தூரத்துலேருந்து வர பஸ் எல்லாம் இந்த ரோடு தான் மெயினான ரோடு. வந்து இதெல்லாம் கூடுதலான பஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைனில் வந்து இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தானே எங்கேயும் சாப்பிட்டானு தெரியல, வந்து கொண்டே இருக்கானுகள். அது மட்டும் இல்லை, இவனுக்கு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சரியான யானைகள் எல்லாம் இருக்கும். என்னமான்னு தெரில, போகிற கண்ணனில் யானை சிக்கிதா இல்லை யானைகிட்ட இவனுங்கள் சிக்க போகிறானுலான்னு தெரில. பொறுத்தனம் தான் உங்களை மாதிரி நானும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து அவ்வளோ துல்லியமாக கிளியராக தெரியாத காரணம் இந்த பனி பெய்யுது. அதால தான் பகல் ஒரு மாதிரியாக மிஷினில் நம்ம ஓடிடலாம். இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டடிக்கும் கூடுதலாக. இரவு நேரத்தில் வந்து மிஷின் இதெல்லாம் ஓடையில் அது கடும் கஷ்டம், மண்டடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை மாதிரி தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, உங்களோட ஊர்ல அப்படி பனி பெய்யுமா? உங்களோட பனி பெய்ய பனி கொட்டும். சொன்னவர் ஆலக்குளமா பேரு நாவலடியா? ஆலக்குளம் மட்டும் சொன்னான். என்னவன் ஓரத்துல குடிக்க யூத்து போடுது. அதான் ஒரு பிரச்சனை. நல்லா குளிர். ஏய் எட்டு தான் போடுறீங்க. பாய்தான்டா நீ தான் கலைச்ச. அதுக்கு நாங்க கூடி கூட்ட கூட அதுக்கு கூட சரியா
வேலையெல்லாம் டயர்டாகி போயிட்டாரு பணிக்கும் சவுத்து போயிட்டாரு காணும் மணிக்குள்ள தெரியல மணியா தேத்தி அடியும் பணி முட்டத்தில் வேற கொடுப்பு அடிச்சு கிடந்த கட்டு வந்திக்கானு ஜானையை காண வந்திக்கானு இந்த குழந்தை படுற வாடகை அடுத்த வீடியோ அவனோட வாழ்க்கையிலே மிஷின்ல இவ்வளவு தூரம் வந்தா இதுதான் பெஸ்ட் நீ ஓடி வந்தா ஆட்டோவில் பைக்ல போயிட்டு மிஷின்ல இவ்வளவு தூரம் வந்தா இதுதான் பெஸ்ட் பாப்போம் மிஷின்ல குழம்பு இருந்துச்சியா அவன் எல்லாரும் பாய் நிக்கட்டு ஊருப்பான எங்க பார்த்தாலும் கரண்ட் வெளியா வளர்ச்சி கரண்ட் வெளியா தண்ணி எப்படி போயிருக்கீங்க இடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு வீடியோ சந்திப்போம்.